டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்னு சொன்னாங்க. அவள் தான் எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுலயே அந்த ஒரு தனி எனர்ஜி வந்துருச்சு. என் வாழ்க்கையிலே 29 வருஷம் 10 மாசம் 332 நாள் வெயிட் பண்ணது இந்த நாளுக்காக மட்டும் தான். என்ன சொல்ற? செருபா கூட சமைக்கிறது ஒரு பாக்கியம். இன்னொன்னு சொல்லட்டுமா, அதாவது டெல்லா மேல அன்பு இருக்கு. டெல்லா இந்த சீசன் வரலாம் போலாம், ஆனா 2 சீசன் எனக்காக அன்பை காட்டுற ஒரே இடம் கொடுத்தது என் செருபா தான். உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுச்சலாம். என்ன பண்ண? குட்டி குட்டியா கட் பண்ணுமா? கைய மட்டும் கட் பண்ணாதீங்க. கை பாத்தியா, கைய மட்டும் கட் பண்ணாத. அப்ப நான் கைய பட்டுக்கணும் எமோஷனல் ஆவறேன். தெரியும் அவங்க கைய தொடாத, செருப்பால அடிப்பேன். ஏய், நான் காலிஃப்ளவர் தான் தொட்டேன். நாங்க இன்னைக்கு அழகான ஒரு காஷ்மீரி புலாவ் தான் பண்ண போறோம். அதுவே நாங்க அசத்த வைக்க போறோம். பட்சார் கீமா ஓட இந்த ஜீரா சோம்பு எல்லாம் போட்டுருங்க முதல்ல. 2 போதும். அப்படியே போட்டுருங்க, முழுசா போட்டுருங்க. நம்ம இப்போ என்ன டிஷ் எல்லாம் செய்ய போறோம் உங்களுக்கு எதனா தெரியுமா? நீங்க தான் டாப் குக்கு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோபி 65 பண்ண போறோம், பாயாசம் பண்ண போறோம், பன்னீர் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம், அப்புறம் சப்பாத்தி பண்றோம், ஒரு சட்னி பண்றோம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சமைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு காஃபி. பிரமாதம். எனக்கு வந்துருச்சு, அவனுக்கு இன்னும் வரல. இன்னைக்கு என்ன பண்ற நீ? நான் பண்றது வந்து வெஜிடபிள் காஷ்மீரி புலாவ். காஷ்மீரி வெஜிடபிள் புலாவ், ஒயிட் புலாவ். அப்பதான் இப்படிதாங்க ஒரே ஒரு பிரியாணி பண்ணிட்டு ஏதோ 9 ஐட்டம் பண்ண மாதிரி சொல்லுவான். அப்புறம் சொல்லு அடுத்தது சால்னா. சால்னா சவுத் இந்தியன். அப்புறம் ரைட்டா 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா சமைச்சதே இல்லை. அவன் வேற கிச்சன், நான் வேற கிச்சன். இது கூட சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கத்தினே இருப்போம். கூட இருக்காது நல்லதுதான். ரைட் விடு. உன்னை தடுக்கவும் என்ன ஜெயிக்கவும் எவனும் பிறந்ததில்ல. குக்கிங் ஒரு கலை இல்ல. ஆமா ஆமா தெரியாதுல்ல. நான் உங்களை ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நான் கோயம்புத்தூர்ல ஒரு குக்குறேன். நானும் உண்ட ஒரு விஷயம் மறந்துட்டேன். சொல்லு. யாழ்ப்பாணத்துல நடக்கிற முக்காசு கல்யாணம் எடுக்கிறேன் சாப்பிட்டு வருவேன். இவன் கூட சமைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா இவன் சமைக்கிற மாதிரியே நடிப்பான். அவன் பக்கத்துல இவர்தான் ஓடி இருந்தார் இவ்வளவு நேரம். இவன் இங்கே தான் நின்றுதான். இது வரைக்கும் நவுறவே இல்லை அங்கேருந்து. ஆனா சத்தம் போடுறது வந்து 5000 பேருக்கு பிரியாணி பண்ண மாதிரி சத்தம் போட்டுக்கிறான்.